ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவை உப்புமா செய்ய போகிறோம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்குவோம். அடுப்பை சிம்மிலே வச்சு ரவையை கருகிராமல் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு ரவை வறுத்தா போதும். பாருங்கள், நம்ம இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். காஞ்ச மிளகா, வெங்காயம் 2 ஒன்றா சேர்த்தாச்சு. நம்ம ரவை எடுத்த கப்லேயே இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கலாம். கட்டி விழுகாமல் ரவையை கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன அளவு தண்ணி செஞ்சு வச்சிங்கன்னா உப்புமா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், உப்புமா ஒன்றோட ஒன்று எதுவுமே ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது.
அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு.